நமக்கு நீதிபதிகள் எல்லாருக்குமே நம்ம தெரியும். கோர்ட்டில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி தப்பு செய்தவன் இருப்பான், தப்பு செய்யாதவனும் இருப்பான். யார் இதில் நீதி செஞ்சுருக்கான், யார் அநீதி செஞ்சுருக்கான்னு என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு விசாரணை நடத்தி அது யார் நல்லவன் கெட்டவன்றதை அவங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இன்றைக்கும் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமானாக இருக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக நம்ம வைக்கிறோம். அப்போ இன்றைக்கி தேவன் நீதிமானாக இருக்கிறவனுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அநீதி செய்வனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அநீதி செய்கிறவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் நீதிமான வாழ்ந்தோம் அப்படின்னா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு செழிப்பையும் இன்னும் ஒரு வளர்ச்சியும் கூட அதில் கொடுக்குறாரு. அப்போ 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுரை போல வளருவான். அப்போ நீதிமான் எப்படி இருப்பானாங்க, பனையை போல. பனைமரம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பனைமரத்துக்கு யாருமே தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. ஆனால் பனைமரம் நல்லா பெருசாக வளரும். அப்போ அதில் கனிகள் கூட நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ பனைமரத்தை பார்க்கும்பொழுது எல்லாத்துக்காட்டிலும் ஒரு பெரிய மரமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கும். அப்போ ஒரு செழிப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு மரம். யாருமே தண்ணீர் இன்றைக்கி தண்ணி நம்ம அதுக்கும் பாய்ச்சலை, மரத்துக்கு பாய்ச்சலை அப்படின்னா அதுக்கு வாடி போயிடும், இல்லைனா ஒன்று பட்டு போயிடும், இல்லை காஞ்சி ஏதாவது ஒன்று ஆயிரும். ஆனால் பனைமரத்துக்கு அப்படிப்பட்ட காரியமே தேவையில்லை. நம்ம தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை. பனைமரம் தனக்கு தேவையான தண்ணீரை அதே எடுத்துக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம நீதிமானாக வாழ்ந்தோம் அப்படின்னா பனையை போல் தேவன் நம்மளை செழிக்க பண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கி யாரோட உதவி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நீதிமானாக வாழ்ந்தால் தேவனே நம்மளை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் நம்மளை செழிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது லீபோன் உள்ள கேதுரை போல் வளருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். லீபோன் என்கிறது ஒரு மலை பிரதேசம், பனிகளால் மூடப்பட்ட ஒரு மலை பிரதேசம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் ஒரு கேதுரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் எப்படிப்பட்டதான், வாசனை நிறைந்த ஒரு மரமாக. இப்போது கடற்கரை ஓரமாக அந்த மரம் இருக்குது அப்படின்னா 20 மைலுக்கு முன்னாடி அந்த கப்பல் வருதுனால அந்த கேதுரு மரத்தோட வாசனை அவங்களுக்கு போகுமா. அப்படிப்பட்ட வாசனை நிறைந்த ஒரு மரம். அது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு கேதுரு மரமாக இருந்தால் அதற்கு அடியில் ஒரு 5000 பேர்கிட்ட தங்கலாமா. அப்படிப்பட்ட ஒரு வசதி படைத்த ஒரு மரம். அப்போ இன்றைக்கி அப்படிப்பட்ட மரமாக அவனை என்ன பண்ணுவேன், வளர பண்ணுவேங்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம செழித்து வளரும் பொழுது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக, எப்படி அந்த மரம் ஆசீர்வாதமாக 5000 பேருக்கு நிழல் கொடுத்து அது கீழே தங்க வைக்குதோ, இன்றைக்கி நம்மளே அந்த போல் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமாக தேவன் நம்மளை வைப்பேங்கிறாரு. செழிப்போட மட்டும் நிறுத்தல, ஒரு பெரிய வளர்ச்சியை தரேங்கிறாரு. அநேகருக்கு அந்த மரம் எப்படி இருக்கும், வாசனையாக இருக்குமா. இன்றைக்கி நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு நீதிமான வாழும் பொழுது நம்மளையும் அநேகருக்கு சாட்சியாய், முன்மாதிரியாய் ஒரு நல்ல ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழவும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக எப்போ ஒரு வாசனை வருது அப்படின்னா அந்த வாசனை நம்மளை எந்த அளவுக்கு இழுக்குமோ அதே போல் இன்றைக்கி அநேகர் மத்தியில் நம்மளை என்ன பண்ணுவார், ஒரு முன்மாதிரியாய், சாட்சியாக, நம்மளோட வளர்ச்சியை அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவாராம். அப்போ ஒரு செழிப்பு, ஒரு வளர்ச்சியை தேவன் கொடுக்குறேங்கிறாரு எப்போ நீதிமான வாழும் பொழுது. அப்போ இன்றைக்கி நம்ம நீதிமான வாழ தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமானா தேவன் நம்மளை செழித்து வளர பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ தேவனிடத்தில் கேட்போம், நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென்.